வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு மூலிகை பதிவு தான். நம்ம சேனலில் இது போன்ற சில மூலிகைகளை யதார்த்தமான சமையல் மூலமாக, அதாவது எந்த பக்க விளைவும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற வண்ணம் ஒரு இனிப்பு வகையிலேருந்து ஒரு சமையல் வரைக்கும் நிறைய வகையில் செய்கிறோம். அதே போல் இன்றைக்கும் கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலுக்கும், பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல வியாதிக்கும் அருமருந்தாக கருதப்படுற மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு அழகான விடுகதை இருக்குதுங்க, அதையும் பார்ப்போம். மேலும் இதை எப்படி தினசரி உணவில் எடுத்துக்கலாம், எந்த வேளை சாப்பிடலாம், இந்த இலை எங்கே கிடைக்கும், எல்லாமே பார்க்கலாம். ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். அடிவேர் மருந்தாகும், ஆடு தின்னும் இலையாகும், மஞ்சள் பூ பூக்கும், மணிமணியாய் காய் காய்க்கும். அது என்ன? அது ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு ஒரு க்ளூ வேறு கொடுப்பாங்க. அந்த செடி வேறு எதுவுமே இல்லை, துத்தி செடி தான். இந்த துத்தி செடியை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க, எத்தனை பேர் சமைத்து சாப்பிட்ருக்குறீங்க, இதை மருந்தாக எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இந்த துத்தி செடிகள் இந்த காடுகரை ஓரங்களில், அதே மாதிரி வறண்ட பகுதிகளில் கூட கிடக்கும். மழை பெய்கிறப்போ நல்லா தழைச்சி வளரும். எல்லா இடங்களையும் இப்போ பார்க்குறது ரொம்ப அரிதாகிடுச்சு. நம்ம தோட்டங்கள்லேயே இது ஒரு களைச்செடி போல் வளருங்க. நமக்கு தான் அது துத்தின்னு தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்கே பாருங்கள், இதோட காய் இது ஜிமிக்கி மாதிரி இருக்கும். இது நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுதான் நமக்கு விதை. அதோடைய பூ பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் நல்லா அகண்டு விரிந்து பூக்கும். அதோடைய மொட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது. இனிதான் அது நல்லா பூக்கிற சீசனு. இந்த இலையை தொடும்போது ஒரு பட்டு போன்ற மென்மையாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்பக்கம் கொஞ்சம் டார்க் க்ரீனாகவும், வெளிப்பக்கம் கொஞ்சம் லைட் க்ரீனாகவும் இருக்கும். இந்த இலையை அந்த கம்மல் செடி போல் வச்சு தான் நீங்கள் அடையாளம் காணணும். ஏன்னா இதே போல் சில செடிகளும் இருக்குது. அதனால் அந்த கம்மல் காயை பார்த்து இதை அடையாளம் கண்டுக்கோங்க. இதை நல்லா இலையை மட்டும் எடுத்து அலசி எடுத்து நல்லா உணர்த்திடணுங்க. நாம் நிழலில் தான் உணர்த்தணும், இதை வெயிலில் உணர்த்தக்கூடாது. அப்போ தான் அந்த பச்சைத்தன்மையோடு நமக்கு இந்த மூலிகை பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். தினசரி சமையலில் இதை சாப்பிடணும், எனக்கு பச்சை இலையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களும், இந்த மூலம் அதாவது ஆரம்ப நிலையில் இந்த இரத்தப்போக்கு இருக்கிற அந்த மூல வியாதிக்காரவங்களும் மதிய வேளையில் பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு வைத்து, குக்கர்லலாம் வைக்காமல் சும்மா ஒரு மண் சட்டியில் போட்டு கூட்டு வைத்து மதிய வேளையில் வாரத்தில் ஒரு 3 நாள் தாராளமாக சாப்பிடலாங்க. அவ்வளோ ஒரு சிறந்த மூலிகை, நல்ல ஒரு குணம் தெரியும். இதை நமக்கு டெய்லி எனக்கு இந்த இலை கிடைக்காது அப்படின்றவங்க கிடைக்கிறப்ப எடுத்து இதை நான் காட்டுற மாதிரி பக்குவப்படுத்திக்கோங்க. இதை ஒரு இட்லி பொடியாக செய்து சாப்பிட்றதுக்கு பதில் சாதத்தோட மதிய வேளையில் சாப்பிட்றது தான் சிறந்தது. இந்த துத்தி இலையை பொறுத்த வரைக்கும் மதிய வேளையில் சாப்பிட்றது சிறந்தது. அதனால் இதை நம்ம சாதத்துக்கு ஏற்ற பொடியாக செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு 4-5 நாள் நிழல்லே காய வச்சதும் இந்த இலைகள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாஃப்டாக தான் இருக்கும், மொறுமொருலாம் இருக்காது. அந்த அளவுக்கு தான் காய வச்சது. இப்போ அதை வாணலியில் சேர்த்து ரொம்ப மிதமான சூட்டில் லோ ஃப்ளேமில் வச்சு அதை வறுத்துடணும். நம்ம கையில் எடுத்து அப்படி நொறுக்கி பார்த்தா அப்படியே நொறுங்கணும். இன்னும் ஆற ஆற நல்லா நொறுங்க ஆரம்பிச்சிருங்க. அந்த பக்குவத்தில் இதை நாம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது போன்ற மூலிகை இலைகளை எப்பொழுதுமே நிழலில் உணர்த்தி, அதே போல் பச்சை நிறம் மாறாமல் நம்ம பொடி செய்து வைக்கும்போது அதோடைய மூலிகை தன்மை நமக்கு ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லாவே போய் சேரும். அதற்காக தான் இந்த பக்குவம் செய்கிறது. இப்போ நான் எடுத்துருக்கிற துத்தி இலை பொடி அரைச்சா ஒரு 150 கிராம் அளவுக்கு பொடி வர அளவுக்கு நான் துத்தி இலை எடுத்துருக்குறேங்க. நல்லா அழுத்தி பிடிச்சி நீங்கள் கைப்பிடிங்களில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 6 கைப்பிடி அளவுக்கு நமக்கு வரும். அந்த அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே எடுத்து வறுத்து பாருங்கள், ஆறினோடனே நல்லா மொளன்னு ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிசாக அரைச்சிடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு ஜலிச்சிடணும். ஏன்னா இதோடைய அந்த இலைகளில் நடுவில் அந்த வெயின்ஸ் இருக்கும் பாருங்கள், நரம்பு மாதிரி. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் முடிந்த வரையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடணும். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் பொடி நமக்கு கிடச்சிருக்குது. 150 கிராமுக்கு மேலே தாங்க இருந்தது. இப்போ இந்த பொடியை நீங்கள் ஒரு மருந்து போல் நீங்கள் வெறும் சாதத்தில் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை இதோட பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் பாசிப்பருப்பு கூட சேர்த்து சாப்பிட்றது தான். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து மிதமான தீயில் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வெறும் இட்லி பொடியாக நீங்கள் சேர்த்து சாப்பிட்றத விட மதிய வேளையில் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற ஒரு சாத பொடியாக சேர்த்துவீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதற்காக தான் பாசிப்பருப்போடு சேர்த்து சாப்பிட்றோம். ஏன்னா இந்த துத்தி நம்மளுடைய உடம்புக்கு ஒரு இலகுத்தன்மையை கொடுக்கும். அதனால தான் மலச்சிக்கலை போக்கும். இந்த பாசிப்பருப்பு வறுத்த பிறகு அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா கருப்பு உளுந்து பெஸ்ட்டு. முழுசு உடைச்சது எதுவாக இருந்தாலும் தோலோடு சேருங்க. அதையுமே மிதமான தீயில் வறுத்துருங்க.
இதில் வந்து ஒரு 2-3 மிளகாய் தாங்க சேர்க்குறேன். இதில் மிளகாய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. மூலநோய் இருக்கிறவங்களுக்கு காரம் சேர்த்து கொடுக்கக்கூடாது. இது வந்து காரம் இல்லாத மிளகாய் தான், ஒரு 2-3 மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அரை கப் அளவுக்கு தனியா, மல்லி விதை அதையுமே சேர்த்து பொறுமையாக வறுத்துருங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்கங்க. எங்கள் அம்மா எல்லாமே தோராயமாக கையில் தாங்க எடுத்து சேர்ப்பாங்க, அதனால் அவங்க செய்தது தான் இந்த பொடி. பாருங்கள், இது எல்லாமே தோராயமாக சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நல்லா அது சீரகம் பொரிஞ்சு வர அளவுக்கு பொரியட்டும். இப்போ உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு, இந்த அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எந்த நாரும் சக்கையும் இல்லாமல் எடுத்து சேர்த்துருங்க. இதை அப்படியே வறுத்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இந்த கடாய் சூட்லேயே நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதில் பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்குறோம், அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த கடாய் சூட்லேயே அப்படியே பொரித்து எடுத்துடலாம். நம்ம இந்த பெருங்காயத்தூள் இல்லைன்னு சொன்னால் கட்டி பெருங்காயம் பயன்படுத்துங்க. நான் மோஸ்ட்டாக கட்டி பெருங்காயம் தான் பயன்படுத்துவேன். இல்லாத பட்சத்தில் பெருங்காயத்தூள் பயன்படுத்திக்கோங்க. கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்து எண்ணெயில் சேர்த்து வறுத்து எடுத்துடணும். பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, அதை அப்படியே தட்டி எடுத்து அப்படியே வறுத்து எடுத்துருங்க. பூண்டு வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதை நல்லா ஆறின பிறகு எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிடுங்க. பூண்டோடு சேர்த்து எல்லாமே அரைச்சிடுங்க. இது கூட இப்போ நம்ம அளந்து எடுத்தோம் இல்லையா, பாசிப்பருப்பு அளந்து எடுத்த கப்பால் 1 கப் அளவுக்கு துத்தி பொடியை சேர்த்துருங்க. எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு அளக்குறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் துத்தி பொடி சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் அந்த மிளகு காரம் மட்டும் லைட்டாக தெரியணுமே தவிர மிளகாய் காரம் இருக்கக்கூடாது. மூலவியாதி இருக்கிறவங்க மிளகாய் காரம் சேர்த்துக்கக்கூடாது. அந்த மிளகு காரம் லைட்டாக தெரியணும். மதிய வேளையில் சாதத்தில் சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை நெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து ஒரு 4-5 உருண்டை சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 3-4 நாள் தாராளமாக சாப்பிடலாம். இந்த துத்தி மூட்டு வலிக்குமே ஒரு நல்ல மருந்து. நான் இன்ஃப்ளமேட்ரி கேரக்டரிஸ்டிக் அதில் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நான் லோட் பண்ணிட்டு வர இந்த வீடியோஸில் போடப்படுகிற இந்த மூலிகைகள் சார்ந்த இட்லி பொடி, சாதப்பொடி, உருண்டை வகைகள், முருங்கைக்கீரை லட்டு, உளுந்து கருப்பட்டி லட்டு, மேலும் குழம்பு வகை சுக்கு மிளகு குழம்பு, இது போன்ற குழம்பு வகைகளும், ஊறுகாய் வகைகள், சாதப்பொடி, இட்லி பொடி, சூப் பிக்ஸ், மூட்டு வலிக்கு தடவுகிற எண்ணெய், பிரண்டை முடக்கத்தான் எண்ணெய், ஆவாரம் பூ, இது போன்ற பொருள்கள் சேர்த்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு செய்து கொடுக்குற சில பொடி வகைகள், இது எல்லாமே தேவைப்படுறவங்க, வீடியோ பார்த்து செய்ய முடியாதவங்க தாராளமாக இதில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இந்த துத்தி பொடி ஆர்டருக்கு இல்லைங்க, துத்தி இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கிடைக்கிறவங்க இதை செய்து பயன்படுத்துங்க. இந்த துத்தி பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.